வெல்கம் டு Maan சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2வில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வந்து பார்க்காதவங்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாமா வந்து கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் இருக்க திங்ஸ் வந்து நான் காட்டுறேன். நார்மலாக எல்லா கடையில் இருக்கிற திங்ஸ் மாதிரி தான் இதுவும் இருந்தது. ஆனால் இதில் 90ஸோட ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. சூட மிட்டாயின்னு சொல்லுவாங்க இந்த மிட்டாயை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து பாக்கு மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புளி, ஜாங்கிரி இதெல்லாம் கலந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கோழிக்குண்டு பசங்களாம் விளாடுவாங்க இல்லையா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே மார்னிங் 4 o'clock எழுந்தாச்சு. இப்போ அடுப்பை சுத்தம் பண்ணி அதை நீட்டாக கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. கிராமத்தில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஃபைனல் லுக் பாருங்கள். அடுப்பு ரெடி ஆகிருச்சு. நம்ம சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கோயில் கிளம்பலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock ஆகுது. சன்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா மல்லி தான் ஃபேமஸ்ஸு. மல்லி வந்து நிறையா போட்டிருக்காங்க. இது எல்லாமே மல்லி செடி. இப்போ எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. கட் பண்ணி விட்டால் தான் அது அரும்பு நிறைய வைக்கும். அந்த வீடியோ வந்து தனியாகவே நான் போடுறேன், எப்போ மல்லி பூக்கிற டைமோ. இது வந்து செவ்வந்தி. தூரத்துலேருந்து பார்க்குறதுனால அவ்வளோவா தெரியல. நாங்கள் கோயில் ரீச் ஆக ஒரு 1/2 hour ஆகும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னாவே நல்லா ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருக்கும். பச்சை பசேன்னு நல்ல காற்று, நல்ல ஃபீலிங். அந்த ஃபீலிங்கு இந்த மாதிரி ஒரு ட்ராவல் போகிறதே நல்ல ஒரு வெக்கேஷன் ஃபீல் வந்துடும் நம்மளுக்கு. ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ இந்த சேவலை பார்த்து பாப்பா வந்து சிரித்து அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவங்க தான் அம்மாச்சி, அம்மாவோட அம்மா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி குலதெய்வம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கட்டடம்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ வந்து சூலாயுதம், மணி நிறையா இருக்குது. இந்த பனைமரம் ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது. இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா கோயில் ஏரியாவில் மட்டும்தான் இது வளருமா. அதே மாதிரி இதோட விதை வந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் போய் பறந்து விழுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு முதல்ல படைக்கிறது என்னது, பொங்கல் தான். கண்டிப்பாக எல்லார் கோயிலும் இருக்கும். அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் பானையை வந்து பூ, சந்தனம், பொட்டு இதெல்லாம் அலங்கரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அரிசியை வந்து கழுவுறாங்க. ஏன்னா அந்த பானை ஃபுல்லாக வந்து பால் ப்ளஸ் அரிசி கழுவுன தண்ணி, அதால் ஃபுல் பண்ணிடுவாங்க. என்ன சவுண்டு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பொங்குனோன்னே குலவை போடுவோன்னு சொல்லுவாங்க. சாமி வந்து பொங்குனோன்னே இது என்னன்னு கரெக்டான ரீசன் தெரியல. ஆனால் எல்லாருமே பொங்கல் பொங்குன பின்னாடி இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்குலாம் அதெல்லாம் செய்ய தெரியாது.
நல்லா அரிசி போட்டுட்டு அதோட நல்லா வெந்து வந்தோடனே அதோட வெல்லம் கலந்து ஏலக்காய் சுக்கு நெக்ஸ்ட் வந்து முந்திரி நெய் எல்லாம் போட்டு நல்ல பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பொங்கல் மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் தேங்காய் எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. சைடு பை சைடு வந்து பாப்பா வந்து வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பணும் இல்லையா, அதனால் வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு எல்லாருமே சாமி கும்பிட ரெடி ஆகியாச்சு. மாமா வந்து எல்லாம் சூலம் அருவா இது மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு எல்லாமே புது துண்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட வந்து படையல் போட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. படையலில் பார்த்திங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் பத்தி ஊதுபத்தி நிறைய வச்சு பொங்கல் அதெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு படையல் போட்டுட்டு கும்பிட்டுட்டு மதியம் என்ன செய்வாங்கன்னா அங்கே இருக்க நிறைய பேர் பக்கம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சமைச்சு சாப்பிட சொல்லுவாங்க. மதியம் பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் இதெல்லாம் சமைச்சாங்க. அங்கே இருக்க எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து மதியம் சாப்பிட்டாங்க. லஞ்ச் வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாமி சாப்பாடு சொல்லவா வேணும், நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எப்பயுமே கோயிலில் சாப்பிட்ற சாப்பாடுக்கு நம்ம எவ்வளோதான் வீட்டில் ரெசிபி பண்ணி வச்சாலும் அதுக்கு டேஸ்ட் வந்து ஈடாகாது. ஏன்னா குக்கர் இல்லாமல் மிக்சி இல்லாமல் நம்ம கோயிலில் சமைக்கிற சாப்பாடே வேறு தான். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் கொடுங்க, உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வர காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.